ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இப்போ இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ நமக்கு கிடச்சிது. முக்கியமான விஷயம், டிரைவிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃபோனை காதில் வச்சுட்டு ஓட்டுறாங்க. ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறது பைக்லேயும் நான் பார்க்க முடியுது, கார்லேயும் நான் பார்க்க முடியுது. இந்த கான்சன்ட்ரேஷன் இங்கே போயிடும். ரெண்டாவது ஹோல்டு பண்ணுறதுல போயிடும். மூணாவது பேசுகிறத கேட்பீங்க. நாலாவது நீங்கள் அடுத்து என்ன திங்க் பண்ணுறீங்கன்றதில் போயிடும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களை எங்கே பார்க் பண்ணுறது, யார் பின்னாடி போகிறீங்க, எந்த இடத்துல நிப்பாட்ட போகிறோம், எந்த மைண்டும் கிடையாது. நினச்சதை செய்கிறது மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துடும். ஸோ அதில் இம்மீடியட்டாக போயிட்டு ஒரு 5000 ருபி உண்டான ஒரு டயர் இப்போது இந்த சமூகத்தில் இதாகிடுச்சு. புது டயரு, டீ போர்டு காரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த டிரைவர் அந்த காரோட டிரைவர், அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் அலட்சியம். தன்னோட பணம் இல்லை ஒன்று. ரெண்டாவது, தனக்கு சாயந்தரம் ஆனால் சம்பளம் வந்துடும் 2. மூணாவது, அடுத்த நாள் காலையில் அவர் வேலைக்கு வந்துடுவார். ஸோ அதனால் அவருக்கு எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லை. பாதிக்கப்பட்டது யாருன்னா அந்த காரோட ஓனர். 5000 ரூபா அவருக்கு களி. இவர் பண்ண செல்ஃபோன். ஏன்னா இந்த சம்பவம் ஏன்னா, அந்த ஸ்பாட்டில் நான் இருந்தேன். நான் அந்த டிரைவரை பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் இந்த மாதிரி ஃபோனை இப்படி வைக்கிறாரு, பேசுகிறாரு, வந்துக்கிட்டே இருக்கிறாரு. சடார்னு ரைட்டு கட் பண்ணுறாரு. லெஃப்டில் இருந்தாலும் ரோடை கிராஸ் பண்ணி ரைட்டில் பார்க் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே ஒரு மரம் இருக்குன்றதை மட்டும்தான் அவர் கவனித்தார். அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஆங்கிள் இருக்குன்றது அவருக்கு தெரியாது. ஏன்னா ஃபோனில் இருக்குல்ல மைண்டு வேலை செய்யாது. ஃபோனில் இருந்தால், ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டால், டிரைவிங்கில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்கள் பைக்கில் உங்கள் கூட உட்காந்துருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. உங்கள் பாஸ் யார் ஃபோன் எடுத்தாலும் ஸ்பாட்டில் நிப்பாட்டிட்டு வண்டியில் இருந்தேன், டிரைவிங்கில் இருந்தேன்னு சொன்னால் என்ன பண்ண போகிறாங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? தயவுசெய்து இது கேளுங்க, இந்த வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா, இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் நீங்கள் ஒரு காரை பார்க் பண்ணணும்னு எய்ம் பண்ணுறீங்க, சரிங்களா? அப்போது அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அது நிப்பாட்டலாமா? நான் ஃபஸ்ட்டு நம்ம வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது உடனே டக்குன்னு லெஃப்ட்டோ இல்லை ரைட்டோ கட் பண்ணக்கூடாது. நான் அந்த இடத்துல என்ன நமக்கு தடைகள் இருக்குன்றது ஃபஸ்ட் தெரியணும். பார்க்கிங்கும் பின்ன வண்டியை ஓவர்டேக் பண்ணுறீங்கனாலும் அப்படி தான். இந்த பெரிய பெரிய கல்லுகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சின்ன சின்ன ராடு இருக்கும். இந்த சின்ன சின்ன பாக்ஸ் தெரியுது, அந்த பாருங்கள், இந்த குட்டி குட்டி பாக்ஸ் நிற்கிது பார்த்தீங்களா, கை காமிக்கிற பாருங்கள். இந்த பாக்ஸுக்கு கீழே ஃபவுண்டேஷனுக்காக சில கம்பிகள் இருக்கும். அது ரோடை ஒட்டி இருக்கனால உங்களுக்கு பாருங்களேன், இந்த காரு நிற்கிது. அவருக்கு உடனே இப்படி நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டார். இந்த சைடு கம்பி டச் ஆகிடுச்சு. இந்த ஷூவில் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்த கம்பி இப்போது அவர் டக்குன்னு டர்ன் பண்ணியிருக்கிறார். இந்த ரோட்லேருந்து டக்குன்னு டர்ன் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த இடத்துல அந்த சின்ன ஒரு கால் ஷூவில் காமிச்சேன் பாருங்கள், அது சின்னதாக தான் உங்களுக்கு தெரியுது. பட் அந்த டயர் நல்ல புது டயரு, டோட்டலாக கிழிச்சிடுச்சு. அந்த டிரைவர் இப்போ பாருங்கள், அதை இறக்கி இப்போ ஸ்டெப்னி தேடிட்டு இருக்கிறார். அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்தது. ஸோ இம்மீடியட்டாக நம்மளோட கவனக்குறைவால் ஒரு 5000 ரூபா காலி, கண்ணுக்கு முன்னாடி காலி. அதுக்கான ஒரு பதிவு தான் இது. உங்களுக்கு என்ன வீடியோ கொடுக்கணும்னு நினச்சிட்டு வரும்போது ஒரு பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஒரு சவுண்டு, அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காரு இந்த கம்பியில் நான் காமிச்ச இடத்துல
ஸ்பாட்டில் இடித்து இதாகுது. கவனமாக போங்க.